வணக்கம் நண்பர்களே. திமுக ஒரே குழப்பமா இருக்குங்க. ஒன்று தேர்தலுக்கு முன்னால கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து தொகுதி பங்கீடு வர்ற வரைக்கும் குழப்பம் இருக்கலாம். தேர்தலுக்கு பின்னால ஒரு வேளை ஆட்சியில் பங்கு வருவதாக இருந்தால் அதில் குழப்பம் வரலாம். இல்ல தேர்தலுக்கு பின்னால எதிர்கட்சி ஆகியணும் அப்படின்னு கூட்டணி கட்சி நினைச்சதுன்னா குழப்பம் வரலாம். ரெண்டும் இல்லாம முடிவு வர்றதுக்கு முன்னாலேயே திமுக கூட்டணி கட்சிகள் ஆளுக்கு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டாலின் கறக்கமா தான் இருக்காருங்க. முக்கியமா திருமாவளவன் என்ன சொன்னாரு? தன்னுடைய கட்சிக்காரங்க தேர்தலும் போது கூட்டணி கட்சிகளுக்கு சரியாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. அப்படின்னு அர்த்தம் என்ன? திமுக காரங்களுக்கு விசிக காரங்க வேலை செய்யலன்னு தெரியுது. என்னங்க அப்ப அர்த்தம் என்ன? திமுக தோத்துச்சுன்னா அதுக்கு விசிக காரணமா இருக்குமோ? இப்பவே நியாயப்படுத்துறாரோ? என்ன சொல்ல வராரு? ஒருவேளை முடிவு வந்த பிறகு ஏதாவது ரூட்டு மாத்திர என்னமா சொல்ல முடியாதுங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுது? நாங்கள் எத்தனை ஆண்டுகள் நடுநிலையாக இருந்து விட்டோம், இனிமேல் இருக்க முடியாது, ஒன்று ஆட்சியில் இருப்போம், இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம். நாளைக்கே ஆரம்பிச்சிட போறாங்க போலுக்கு திமுக வந்ததுன்னா. இல்லைன்னா நம்ம பாலகிருஷ்ணன் சிபிஎம் உடைய முன்னாள் மாநில செயலாளர் அவர் என்ன சொல்றாரு? அப்படி புட்டு வைக்கிறாரு. என்னங்க சிபிஎம்க்கு 5 சீட்டு தானே, இப்படி வச்சு செஞ்சுட்டாங்களே திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து விட்டார்கள், இன்னும் கூட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை, நாங்கள் பாஜக வரக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக ஆதரவளித்தோம், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாங்க? திமுகவுக்கு இப்பவே எதிர்ப்பு கொடி காட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்போ நாளைக்கு வர்ற போற முடிவு என்ன மாதிரி முடிவு? இவங்க தானே எக்ஸிட் போல் ஒரு 8-9 கம்பெனி எல்லாம் எக்ஸிட் போல் விட்டாங்களே, அதெல்லாம் நம்ம திமுக ஒரு முன்னிலை வந்துடும், ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு 6 நிறுவனங்களும், அதிமுக ஒரு 2, அப்புறம் தாவேகா வருங்கிறது 1 என்ன சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மை இல்லையா? திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான் இண்டிகேஷன் கொடுக்கறாங்களோ, ஒரு வேளை திமுக தோற்றதென்றால் உடனுக்குடனே அப்படியே தாவேக பக்கம் போற பிளான் இருக்கோ? இருக்குங்க. இல்ல திமுகவுக்கு ஒரு கம்மியான இடம் வந்து இவங்களுடைய ஆதரவு தான் ஆட்சி அமைக்குங்கிற நிலைமை வந்ததுன்னா ஆட்சியில பங்கு கொடுங்க, எங்களுக்கு இந்த அமைச்சரவை கொடுங்க இப்படின்னு டிமாண்ட் பண்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. சரி, ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, இல்ல ஒரு 120 சீட்டு திமுகவே வந்துருது, நல்ல பெரும்பான்மை பெற்றுருது, சொல்ல முடியாது இல்ல, தேர்தல் எது வேணாலும் நடக்கலாம், மக்கள் தீர்ப்பு தானே. அப்ப என்ன பண்ணுவாங்க கூட்டணி கட்சிகள்? பேசாம இருந்துருவாங்களோ? அப்படியே வேற விதமாக தலைகளாக மாற்றி தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார்களோ? இல்லைங்க, திமுக மகத்தான வெற்றி பெற்றுவிட்டது, அதற்கு நாங்கள் காரணம், கூட்டணி காரணம், பலம் காரணம் அப்படின்னு எடுத்து விடுவாங்களா? இல்ல திமுக ஆட்சி இருக்கட்டும், நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு இப்போவே எதிர்கட்சி டியூனை ஆரம்பிச்சிருவாங்களா? இதைத்தானே செல்வி ஜெயலலிதா அன்னைக்கே சொன்னாங்க, இந்த கட்சிக்காரங்க நம்பவே முடியாதுங்க, முக்கியமா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தேர்தல் முடிஞ்சோன்னு எதிர்கட்சி ஆடுறாங்க அப்படின்னு. அப்படி ஆகக்கூடிய பிளான் இருக்கா? இல்ல தாவேகா ஜெயிக்குதா? அதான் இவங்க இண்டிகேஷன் கொடுக்குறாங்களா? ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வைங்க, இந்த கூட்டணி கட்சிகள் குட்டி குட்டி கட்சிகள் தானே, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அவங்களை அப்படியே வச்சு அழகு பார்ப்பாங்களா? அதெல்லாம் கலைஞர் காலம், அதெல்லாம் இப்போ ஸ்டாலின் காலத்துல முடியாதுங்க. அவரோட உதயநிதி இருக்காரு, சபரீசன் இருக்கிறாரு, அவங்கள சும்மா விட்டுருவாங்களா? கூட்டணி கட்சிகளை அப்படியே அழகழகா உடைச்சு உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. தேமுதிகவை உடைக்க முடியாத, விசிகாவை உடைக்க முடியாத, சொல்ல முடியாதுல்ல. அந்த அளவுக்கு திமுக பலம் வாய்ந்த கட்சிங்க. ஜெயித்தால், ஆட்சிக்கு வந்தால், ஆட்சிக்கு யார் வருவார்கள் என்று இதுவரை சொல்ல முடியாது. பல்வேறு விதமான முடிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. திமுக ஆட்சிக்கு வரலாம், குறைந்த மெஜாரிட்டியில் வரலாம், கூட்டணி கட்சியினுடைய தயவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வரலாம், தாவேகா வரலாம், தாவேகா பெரும்பான்மை வரலாம், அலை வீசலாம், ஆட்சி அமைக்கலாம். ஒருவேளை இல்லாமல் போனால் கூட்டணி கட்சிகளை நாடி தாவேகா போகலாம், விஜய் போகலாம். இப்போவே சென்னைக்கு பக்கத்துல ரிசார்ட்டுகள் தேடிக்கொண்டிருக்கிறார் விஜய். தன்னுடைய வெற்றிக்காரர்கள், தம்முடைய எம்எல்ஏக்களை தனியா பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள விஜய் நினைக்கிறார். நல்ல அரசியல்வாதியா டெவலப் ஆயிட்டாரு. ஏற்கனவே நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம், தேர்தல் முடிவுக்கு முன்னாலேயே எல்லா ப்ரிகாஷன் எடுத்துதான் வைக்கிறாரு. அந்த மாதிரி தாவேகா ஒரு கணிசமான இடங்களை பெற்று திமுகவுடைய கூட்டணி கட்சி அப்படியே பிளாக்க தூக்கிட்டு போயிருவாங்களோ? சான்ஸ் இருக்குல்ல. அதுக்கப்புறம் திமுக இருக்கின்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், ஏன் முஸ்லீம் கட்சிகள் கூட எடுத்துட்டு போயிருவாங்களோ? வைகோ கூட என்ன சொல்றாரு? இளைஞர் பட்டாளம் எல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் காட்டலாம் விஜய் ஒரு ஆச்சரியமான முடிவை கொடுக்கலாம். ஏங்க, முடிவு வர்றதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், திங்கட்கிழமை முடிவு வரப்போகுது. இன்னைக்கு மே 3, மே 4 முடிவு வரப்போகுது. மே 2ஆம் தேதி வைகோ பேசுறாரு. எல்லாம் இன்னும் சொல்லி வச்ச மாதிரி கூட்டணி கட்சிங்க.
ஒரே டியூன்ல பேசுறாங்க. திமுகவுக்கு இப்படியே ஆப்பு வைப்பாங்க. அப்போ தேர்தல் ஆப்பு வச்சிருக்காங்க மாதிரி தான் தெரியுது. நிறைய இடதுசாரிகள்னு சொல்லிக்கிறவங்க முகநூலியே தேர்தலுக்கு முன்னால பதிவிட்டாங்க. நீங்களும் படிச்சிருப்பீங்க. திமுக சரியாக இடதுசாரிகளை மதிக்கவில்லை. அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். என்ன பாடம்? அதிமுக பாஜக நீங்க போட போறீங்களா? போட்டாலும் போட்டுருவாங்க. இல்ல தாவேகாவுக்கு போட்டுற போறாங்களா? அதுதான் தாவேகாவுக்கு கேட்டவங்க எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டேன்னு உண்மையோ உண்மைக்கு மாறாடும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கல திமுக கவுந்துச்சுன்னா அதுக்கு காரணம் கூட்டணி கட்சிகள் தான் போல இருக்கு. அந்த இண்டிகேஷனை காமிக்கிறாங்க. அப்போ எப்படிங்க திமுக இணக்கமா இவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணும்? ஜெயிச்சு வந்தாங்கன்னு வைங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க, அப்படியே விஜய் கட்சியை தாவேக்காவை திமுக ஒரு வழி செஞ்சிடணும். முதல்ல ஒரு வழி செய்ய போறது கூட்டணி கட்சிகளை தான். இப்படி டியூனா மாத்தி மாத்தி பேசினா எந்த தலைவருக்கு தாங்க இணக்கமா இருக்கும்? என்னமோ ஸ்டாலின் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அப்படிலாம் இனி இருக்க போறது இல்லைங்க. ஜெயிச்சு வந்தால் ஜெயிச்சு வரணுமே. இந்த விஜய் வேற கடுமையா பயமுறுத்திட்டு இருக்காருங்க. யார பார்த்தாலும் அண்ணா திமுகவை தோற்கடிச்சிருவாரு அப்படின்னு என்னென்னமோ பேசுறாங்க. இது எப்படிங்க சாத்தியம்? என்ன ஆகும்னு தெரியலையே. தேர்தல் முடிவுக்கு இன்னும் 24 மணி நேரம் கூட இல்லை. நாங்க பதிவு பண்ண நேரத்துல சொல்றோம். ஆகையால கூட்டணி கட்சிகளை அப்படி தனி டியூனை போடும்போது இண்டிகேஷனா வேற மாதிரி தான் தெரியுது. உடஞ்சிரு மாதிரி தெரியுது. தமிழக அரசியல் ஒரு மாற்று அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு வாக்காளர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் அதே சமயத்தில் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்களே, இவர்கள் போடுகின்ற அந்த மாற்றத்தோடைய அந்த ராகம் இருக்கிறதே, அதை பார்க்கும் பொழுதுதான் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அப்படியே வயிற்றை பிசைகிறது. அதிமுக அப்படிதான் இருக்கு. அதிமுக வந்து சவுண்டே காணும். சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க. ஜெயிப்போம் சொல்றது மட்டும் இல்ல, அதற்கான பாடி லாங்குவேஜ் வேணும் இல்ல. அதெல்லாங்க இந்த கருத்து கணிப்பு எல்லாம் சொல்ல முடியாதுங்க. விஜய் திமுக ஓட்ட அப்படி காலி பண்ணிட்டான்னா அதிமுக ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் திமுக இருக்கிறவங்க எல்லாம் பனையூருக்கு தான் போகணும் அவசியம் இல்லை. நேரா அதிமுகவுக்கு போக மாட்டாங்களா அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? வாய்ப்புகள் இருக்குல்லவா? எது வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கலாம். அரசியலில் ஒரு பெரிய மாற்றங்களை இந்த தேர்தல் கொடுக்க போகிறது. இந்த தேர்தலுடைய முடிவுகள் நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்க போகின்றன. திமுக வென்றால் அதற்கு விஜய் காரணமாக இருப்பார். அதிமுக வென்றால் அதற்கும் விஜய் காரணமாக இருப்பார். விஜயே வென்றால் அதற்கு விஜயே தான் காரணமாக இருப்பார். தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம், பண்பாட்டு மாற்றம், ஜனநாயக மாற்றம் நிச்சயமாக நடக்க போகிறது. தமிழக மக்கள் சிந்திக்கின்ற மொழி மாறிவிடப் போகிறது. மாறிவிட்டது என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டப் போகின்றன. நன்றி, வணக்கம்.